சட்டப்பேரவைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது வருகை தந்துள்ளார். தாவேகா அரசின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் அமைச்சர் மரிய வில்சன். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க ராஜகுமரன். அறிக்கையை பொறுத்தவரை பல்வேறு அம்சங்கள் இதில் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதன்படி தமிழக வெற்றிக் கழக அரசு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையிலான அறிவிப்புகள் இருக்குமா என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதை உயர்த்தி மாதந்தோறும் 2500 ரூபாயாக வழங்குவோம் என்ற வாக்குறுதியை தந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே அதை நடைமுறைப்படுத்துவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கக்கூடிய வகையிலான பயண திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம் என்ற ஒரு வாக்குறுதியையும் வழங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக அரசு அதையும் இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலமாக நடைமுறைக்கு கொண்டு வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், 200 யூனிட் அளவு இலவச மின்சாரத்தை கொடுப்பது உள்ளிட்ட திட்டங்களும் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. இதோடு சேர்த்து அந்த திட்டங்கள் தொடர்பாக ஏதேனும் அவற்றுக்கு நிதி ஒதுக்கி புதிய அறிவிப்புகள் அதில் இடம்பெறுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. அதே நேரம் நெசவாளர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 3000 ரூபாயாக உயரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகின்றது. காவலர்களுக்கான சில அந்த உதவித்தொகைகள் எல்லாம் அதிகரிக்கப்படும் என்கின்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. பெண்களுக்கு சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைப்பது தொடர்பான அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்ற ஒரு தகவலையும் அமைச்சர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையிலே பெண்கள் தொடர்பான பெண்களுடைய பாதுகாப்புக்கு முன்னுரிமை தரக்கூடிய வகையிலான அறிவிப்புகள் பல இடம்பெற்றிருக்கக்கூடும். அதோடு சேர்த்து இந்த உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள், மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை அமைப்பதற்குரிய நிலையங்கள் அனைத்துமே இந்த பட்ஜெட்டில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கட்டணமில்லா முழு உடல் பரிசோதனை, அதே போன்று 8 முதல் 18 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒலிம்பிக் போட்டிக்கு தயார்படுத்தக்கூடிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளும் இன்றைக்கு இடம்பெறக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. தமிழ்நாட்டிற்கு தனியாக ஒரு விளையாட்டுக் கொள்கை அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பும் கூட இன்று நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்ற தகவலை கூறியிருக்கின்றனர். தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் சட்டப்பேரவையில் இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்யப்படவிருக்கின்றது. இதற்காக முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார். ராஜகுமரன், புதிய அறிவிப்புகள், திட்டங்கள் என்னென்ன இருக்க வாய்ப்பு இருக்கு? தயார்படுத்தக்கூடிய வகையிலான அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் விளையாட்டுத்துறைக்கான அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் அதிக அளவில் இருக்கும். விளையாட்டு வீரர்களை தயார்படுத்தக்கூடிய வகையிலான பட்ஜெட்டாகவும் இந்த பட்ஜெட் இருக்கும் என்ற அறிவிப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு துறையினுடைய அமைச்சர்களும் தங்களுடைய துறை சார்பிலே பல்வேறு புதிய திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்ற தகவலை சொல்லி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் மெருகூட்டப்பட்டு அந்த திட்டங்களின் பயனாளர்களுக்கு அதிகப்படியான அளவில் பயனாளர்களை அந்த திட்டங்களில் இணைக்கும் வகையிலே புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பும் கூட இருக்கும். அதே நேரம் ஏற்கனவே செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் மேலும் மெருகூட்டப்பட்டு அந்த திட்டங்களுக்கான புதிய பெயர்கள் இடம்பெறக்கூடும் என்ற ஒரு தகவலையும் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே கடந்த ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களாக இருந்தாலும் அவை இன்னும் மெருகூட்டப்பட்டு அந்த திட்டத்தினுடைய பயனாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையிலாக இந்த அறிவிப்புகள் எல்லாம் இருக்கும். அது மட்டுமல்லாமல் திட்டங்களுடைய பெயர்கள் அந்த திட்டத்தோடு தொடர்புடைய தலைவர்கள் பெயரால் அடையாளம் காணும் வகையிலே சில திட்டங்களுக்கான பெயர்களும் மாற்றப்பட இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. பட்ஜெட்டை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வாசிக்கும் பொழுது அடுத்தடுத்து அந்த திட்டங்கள் தொடர்பான பெயரை சொல்லும் பொழுது ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களுடைய பெயர்கள் எல்லாம் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு புதிய பெயர்களுடன் திட்டங்கள் மக்களை சென்றடையக்கூடிய வகையிலான அறிவிப்புகள் இடம்பெறும் என்ற தகவலையும் அமைச்சர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுக்காக முக்கியத்துவம் அதிகமாக தரப்படும் என்ற ஒரு தகவலையும் கூறியிருக்கின்றார்கள். எனவே பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து விசாரித்து தீர்வு காண்பதற்கான சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது உள்ளிட்டவை தொடர்பான அறிவிப்புகளும் கூட இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலான பல புதிய அறிவிப்புகள் இன்றைய நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் என்ற தகவலையும் கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி புதிய முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என்பதில் அரசு கவனம் செலுத்தி வருகின்றது. புதிதாக இந்த மின் வாகனம் தொடர்பான கொள்கைகள் எல்லாம் வெளியிடப்பட இருக்கின்றன. எனவே மின்சார வாகன பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையிலும் அதனுடைய உற்பத்தியை பெருக்கும் வகையிலும் பல்வேறு அயல்நாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு
குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஈர்க்கும் வகையிலான அறிவிப்புகள் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு ஏற்ற முறையிலே மின்சார வாகனங்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கான சார்ஜிங் நிலையங்கள் அதிகப்படியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்களை அமைக்க முன்வரக்கூடிய தனியார்களுக்கு, இந்த சிறு தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் மானியம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இருக்கும். மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பதற்கான மானிய தொகை அறிவித்தல் உள்ளிட்டவை எல்லாம் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, MSME துறைக்காக நிறைய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நிதியமைச்சர் பட்ஜெட்டை வாசிக்கும் பொழுது அந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை வாரியான அம்சங்களும் அடுத்தடுத்து வெளியாகும். அப்பொழுது MSME துறை சார்ந்த பல அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். தற்பொழுது சட்டப்பேரவை வளாகத்திற்கு அனைத்து கட்சிகள், சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளும் வருகை தந்திருக்கின்றார்கள். திமுகவினுடைய உறுப்பினர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் வந்தவுடன் தற்போது பேரவை வளாகத்திற்குள்ளாக திமுகவிற்கென்று இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் அறிக்கை சென்றிருக்கின்றார்கள். இதேபோன்று அதிமுகவினுடைய உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்தவுடன் அதிமுக உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை சென்றிருக்கின்றார்கள். இன்று முதல் நாள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகின்றது. நாளை வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்றது. அதன் பிறகு இந்த பட்ஜெட் மீதான விவாதங்கள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றன, மானிய கோரிக்கைகள் இடம்பெற இருக்கின்றன. எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த விவாதத்திலே எப்படியான செயல்பாட்டை திமுக மற்றும் அதிமுக ஆகிய எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளப் போகின்றார்கள்? நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டது இன்றைக்கு சட்டப்பேரவையில் எதிரொலிக்குமா? அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் ஏதேனும் ஒரு வகையில் தங்களுடைய எதிர்வினையை பதிவு செய்ய இருக்கின்றார்களா என்று பல்வேறு கேள்விகளுக்கு இடையில் தான் இந்த சட்டப்பேரவை கூடுகின்றது. பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்தவரை பட்ஜெட் நாளிலே எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் எந்த விதமான முழக்கங்களையும் எழுப்புவது கிடையாது. என்றாலும் தற்போது தமிழக அரசியல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு குறிப்பாக திமுகவினர் ஏதேனும் முழக்கம் எழுப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா? காவிரி விவகாரத்தை முன்வைத்து முதலமைச்சருடைய செயல்பாட்டை, தமிழக அரசினுடைய செயல்பாட்டை குறிப்பிட்டு அவர்கள் கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே தற்போது துறையினுடைய அமைச்சர்கள் பலரும் பேரவை வளாகத்திற்கு வந்துவிட்டார்கள். நிதியமைச்சர் உள்ளிட்டவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே சட்டப்பேரவை வளாகத்திற்கு சரியாக இன்னும் ஒரு 15 நிமிடங்களிலே பேரவை தலைவர் வருகை தந்தவுடன் சரியாக 10 மணிக்கு சட்டப்பேரவை கூடும். நன்றி ராஜகுமரன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.